ட்ரைனர்ஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் மதுரையிலேருந்து தேவக்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த 100 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ட்ரைனிங்கில் வந்து கவர் பண்ணுறதுக்கோசரம் ஸோ லாங்கில் வந்து நம்ம கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். எஸ், ரெடி, சூப்பர். ரைட்டில் பார்த்துக்கோங்க, கிளச் கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போங்க, கிளச் விடாதீங்க, மெதுவாக. பிரேக் ஏன் அழுத்துறீங்க போட்டு? ரைட் எடுங்க, ரைட் நல்லா எடுத்துக்கோங்க சார், அவ்வளோதான். பிரேக் எப்போவுமே அழுத்தாதீங்க சார் போட்டு. கிளச்சை பைட்டிங் பாயிண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், பிரேக்லேருந்து நீங்கள் கால் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வண்டி ஸ்மூத்தாக போகும் உங்களுக்கு. வெரி குட், போகலாம். ஸோ மதுரை மெயின் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேருந்து கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து தேவக்கோட்டை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஹைவே டிரைவிங் வந்து இன்றைக்கி ப்ராக்டிஸ் ஆக போகுது. நியூட்ரல் பண்ணிங்க, கிளச் அம்மி நியூட்ரல் பண்ணுங்கள், பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, பிரேக்கில் கால் வைங்க, டச் பண்ணுங்கள் பிரேக்கை, நிப்பாட்டுங்க. ஓகே, இப்போ கிளச் அம்மிக்கு பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க, கிளச் அம்மி ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. இப்போது அப்படியே இருங்க, அவர் போய்கிட்டோம் விட்டுருங்க. அவர் போனதுக்கப்புறம் பைட்டிங் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அப்புறம் பிரேக்லேருந்து கால் எடுக்கணும் சார், சரிங்களா? ஓகே, பைட்டிங் பாயிண்ட்டு ஃபீல் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணிவிட்டு பிரேக்லேருந்து கால் எடுங்க அழகாக. வெரி குட், எடுங்க பிரேக்லேருந்து காலில் போட்டு, நீங்கள் எடுங்க, போட்டோம் போய் இடம் இருக்குது, போகலாம் போங்க. சூப்பர், ரைட் எடுத்து போயிட்டே இருங்க. சூப்பர், பிக் அப் த வெஹிக்கிள், கிளச்சை ஃபுல்லாக அழுத்தணும், கரெக்டாக நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டு போயிட்டே இருக்கணும். ரெடி, போகலாம். லெஃப்ட் வாங்க, லைட்டாக லெஃப்ட் வாங்க. போகலாம். கொஞ்சம் குயிக்காக அந்த பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போயிடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருந்தீங்கன்னா லைனாக பஸ்ஸும் தாங்க நின்றுட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற இடம் பஸ் ஸ்டாப்பு, கரெக்டுங்களா? அவ்வளோதான், சூப்பர், போகலாம். வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின் டிராஃபிக் ரோட்டில் எப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுங்கிறதும் ஒரு க்ளீனாக தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து கரெக்டான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தடுத்து கீர் மாற்றிங்க, நியூட்ரல் பண்ணிவிட்டு தேர்டு கீர் ஸ்லோவாக போட்டோம். ஸோ இப்போ நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. 2 நாள் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவரை பக்காவை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஹலோ, எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கீங்க? சார், டிராஃபிக்கில் சிட்டியில் ஓட்டும் போதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? சூப்பராக ஸ்ட்ரெயிட்டு. ஸோ இந்த டிராஃபிக்கில் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து பார்த்து ஓட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து நாலா பக்கமும் வண்டி வரும். ஸோ வண்டி வந்ததுன்னா கீர் மாற்றி போயிட்டே இருங்க. நியூட்ரல், தேர்டு, அவ்வளோ. தேர்டு போகணும், ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க, பார்த்து கரெக்டாக போடுங்க. ஓகே, ஒரு வாட்டி பார்த்துங்க கரெக்டாக போட்டிருக்கீங்களான்றத. அதுவே கை ஆட்டோமேட்டிக்காக அந்த தேர்டுக்கு இப்படி போகணும். இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு போயிடும், சரிங்களா? வெரி குட். ஸோ இப்போ இந்த ஸ்டீரிங்கில் வந்து ஒரு கையையும் கியரில் ஒரு கையை வச்சு ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ ஏன்னா வந்து அப்படி ஓட்டுறதுனால மட்டும்தான் வந்து அவரால் வந்து இந்த மல்டி டாஸ்க் பண்ண முடியுது. ஏன்னா மல்டி டாஸ்க்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அது பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கார். அவ்வளோதான். கீர் மாற்றிக்கோங்க, கிளச் நியூட்ரல், அடுத்தது 4, அவ்வளோதான். கிளச்சை விடாதீங்க, ஆக்சிலேட்டரில் கொஞ்சம் பவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிளச் எடுக்கணும். வெரி குட். பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், போயிட்டே இருக்கணும். பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பவரை. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? கிளச் நியூட்ரல் பண்ணுங்கள், கிளச் நியூட்ரல், தேர்டு போடுங்க அழகாக. அவ்வளோதான், கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. ஏன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலை. போகலாம். கரெக்டாக நம்ம லைனில் பிடிச்சி போயினே இருக்கணும் சார், புரியுதா உங்களுக்கு? வேறு எதையும் நீங்கள் பார்க்காதீங்க, போயிட்டே இருங்க. நம்ம லைன் தான் உங்களுக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் லைனில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஒரு மெயின் ரோடு அப்படின்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளும் வரதான் செய்யும், சரிங்களா? சுற்றி நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. நியூட்ரல் பண்ணிங்க, கிளச் அம்மிக்கு, ஆர்ன் அடிங்க, ஷேக் பண்ணாதீங்க வண்டியை. வரமாட்டார். போங்க. ஆர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட்டு செகண்ட் கியர் போடுங்க, கிளச் அம்மிக்கு. எப்போவுமே நியூட்ரலில் இருக்கீங்க. ஒரு செகண்ட் வந்து கை இப்படி ஷேக் பண்ணி பார்த்துங்க, நியூட்ரலில் இருக்கா கியரில் இருக்கான்னு. அவசரப்பட வேண்டாம். கியர் போடுறதுக்கு அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கியரில் இருக்கோமா நியூட்ரலில் இருக்கோமாங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் தான் நியூட்ரல் பண்ணுறீங்க. நான் பண்ணேன்னா யார் பண்ணா? நீங்கள் தானே பண்ணீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதை மறக்கக்கூடாது. நியூட்ரல் பண்ணது நீங்கள் தான், கியர் போகிறதும் நீங்கள் தான். ஸோ அப்போ அதை மறக்கக்கூடாது, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நியூட்ரல் பண்ணியிருக்கோமா, ஓகே ரைட், அப்போ கியர் போட்டால் தான் வண்டி போகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது, சரிங்களா? சூப்பர், வெரி குட்.
ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங்கில் கண்ட்ரோல் வந்து கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், ஆரன் நல்லா அழுத்தணும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ தான் அவர் நிற்பார். நீங்கள் ஆரன் லைட்டாக மியூசிக் மாதிரி போட்டிங்கன்னா அவர் போயினே வந்துனே இருப்பார். மியூசிக் போடக்கூடாது, ஆரன் நல்லா அழுத்தணும். போகலாம், ரைட். கண்ட்ரோல் பண்ணி அப்படியே போயிட்டுருங்க. வெரி குட். தேர்ட் கியர் மாற்றிக்கோங்க. தேர்ட் கியர் எப்படி போடணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது பொறுமையாக அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றுமே பாயிண்ட் தான் உங்களுக்கு. தேர்ட் கியரை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போடணும். சரிங்களா சார்? ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போட்டிங்கன்னா தேர்டு. அவ்வளோதான். அப்படி ரைட்டில் இருங்க. லெஃப்டில் சைக்கிள் போகிறாரு, கொஞ்சம் ரைட்டில் போங்க. அவ்வளோதான். சூப்பர். எப்படி இருக்குது இப்போ ட்ரைவ் பண்ணுறதுக்கு? இப்போ நல்லா இருக்கு சார். கண்ட்ரோல்லாம் கரெக்டாக வருதுங்களா? கரெக்டாக வருது. சூப்பர். அதுதான் மெயின். ஸோ வியூவர்ஸ், கிட்டத்தட்ட டிராஃபிக்கில் ஒரு ஜங்ஷன் ரோடில் நியூட்ரல் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, நியூட்ரல் பண்ணிக்கணும், ஹார்ன் அடிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தெருவுக்குள்ளேருந்து செகண்ட் கியர் போட்டுங்க. அழகாக. அவ்வளோதான். நீங்கள் நியூட்ரல் பண்ணது அதுக்கப்புறம் செகண்ட் போட்டு லெஃப்ட்டில் போயிட்டே இருக்கணும். வெரி குட். நியூட்ரல் பண்ணது எதுக்கு பண்ணிங்கன்னா, ஸ்பீட் பிரேக்கருக்கு குதிக்கக்கூடாதுன்றதுக்கு நியூட்ரல் பண்ணிங்க. ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினோன்னா என்ன பண்ணணும், ஹார்ன் அடிச்சுட்டு செகண்ட் கியர் போட்டுக்கணும். போங்க. அவர் போய் டெய்லி போகிறவர், அவர் லெஃப்ட்லேயே போங்க. அவ்வளோதான். கண்ட்ரோல் த வெஹிக்கிள். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்பீட் லிமிட்டு வந்து 40 அப்படின்னு போர்டில் வச்சுருக்காங்க பாருங்கள். அது 40க்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கலாம். ஸோ அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, எந்த ஸ்பீடில் போகலாம். அதே மாதிரி வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கருக்கு போர்டு இருக்கும். அந்த போர்டை பார்த்துட்டோன்னா என்ன பண்ணோம், முன்கூட்டியே வந்து வருமுன் காப்போங்கிற மாதிரி முன்னாடியே நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணி கரெக்டாக போய்க்கணும். சரிங்களா? வெரி குட். அவ்வளோதான். வாங்க அப்படியே போயிட்டுருங்க. சிட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். சிட்டு எப்படி கட் அடிச்சா பார்த்தீங்களா? ஆமாம். அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேஃபாக ஓட்டிக்கணும். அவ்வளோதான். கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங், மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங். அவ்வளோதான். சூப்பர். முன்னாடி பார்த்து நீங்கள் மாறல உங்கள் லைனில் போங்க. லெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் லைனு. அதனால் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் ஆவரேஜாக ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது வந்து அதனால் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சரிங்களா? ஸோ வியூவர்ஸ், இதுதான் வந்து ஒரு பக்கா கிளாரிட்டி அவருக்கு. ஸோ எப்படி ட்ரைவ் பண்ணணுங்கிறத கிளியராக சொல்லி கொடுத்ததுனால அவரால் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. ரெண்டாவது வந்து சிட்டி லிமிட்லேருந்து இப்போ நாங்கள் ஜஸ்ட் ஹைவேக்கு வர போகிறோம். ஸோ இன்றைக்கி ஹைவேயில் அவர் ட்ரைவ் பண்ண போகிறாரு. ஹைவேயில் ட்ரைவ் பண்ணும்போது எப்படி சேஃபாக நம்ம வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும், ஹைவேயில் ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டீச்சிங் வந்து இன்றைக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிட்டியும் வந்து ஒரு தூள் கலப்பலாம். ஹைவேல ஓட்டும் போதும் எப்படி நம்ம வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணணுங்கிற கிளாரிட்டியும் அவருக்கு ரொம்ப பக்காவாக வர ஆரம்பிச்சிடும். ஆரன் கொடுத்துருங்க, சிட்டு உள்ளே வராமல் இருக்கணும். அப்படியே போயிட்டுருக்கலாம். சூப்பர். லெஃப்ட் சைட்லேயே போங்க. கீர் மாற்றிங்க, தாடு மாற்றிங்க. ஃபீல் பண்ணது பாருங்கள் குழந்தை. போகலாம். ரைட்டு. கண்ட்ரோல் பண்ணி மாட்டில் போக வேண்டியதான். கண்ட்ரோல் த கிளச், மூவ்மெண்ட் த வெஹிக்கிள். அவ்வளோதான். முன்னாடி பார்க்கணும், பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். சூப்பர். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ரோடு இருக்கும்போது ஒரு ஆரன் கொடுத்துங்க லைட்டாக, ஏன்னா சிட்டுக்கிட்ட உள்ளேருந்து வரும். போகலாம். போயிட்டே இருக்கலாம் சார். அவ்வளோதான். கிளச் கண்ட்ரோல். ஆக்சிலர் கொஞ்சம் பவர் கொடுங்க, ஏன்னா பவர் கொடுத்தீங்கன்னா தான் வண்டி ரீபிக்கப் ஆகும். நீங்கள் பவர் கொடுக்கலன்னா வண்டி என்ன ஆகும்னா ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த தேர்டு கீருக்கு உள்ள ஸ்பீடு நீங்கள் போகணும் இல்லையா. ரைட்லேயே இருங்க, லெஃப்ட்டில் வராதிங்க, ரைட்டில் இருங்க. ஏன்னா அவர் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு உள்ளே வந்துடுவார். நீங்கள் கொஞ்சம் ரைட்லேயே இருக்கணும். அவர் டான்ஸை பார்த்தீங்களா இல்லையா, அதை பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் அவர்கிட்ட போகக்கூடாது. வாங்க நம்ம 2 பேர் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்றவார். அப்படியே தள்ளி நிற்கணும் நம்ம. அவ்வளோதான். சூப்பர். ரோட் சைடில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது லெஃப்ட்டில் 2 வீலரோ சைக்கிளோ ஆட்டோவோ எது போனாலும் நம்ம கொஞ்சம் தள்ளி முன்கூட்டியே பார்க்குறோம் இல்லையா, பார்த்து கொஞ்சம் அப்படியே நகர்ந்துக்கணும். சரிங்களா? நகர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான். கரெக்டாக பண்ணீங்க இப்போ. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ரோடு இருந்தது, அந்த இடத்துல ஹார்ன் கொடுத்தீங்க. எப்படி சார் என்ஜாய், நல்லா கண்ட்ரோல் வந்துச்சு உங்களுக்கு? எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? கண்ட்ரோல்லாம் வந்துச்சு சார். எப்போ கரெக்டாக ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து எப்போ ஹார்ன் அடிக்கணும், ஓகே எப்போ நியூட்ரல் பண்ணுற அது கரெக்டாக வந்துச்சு. ஓகே. நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் கிளியராக புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். புரியாதான் ஒழுங்காக ஓட்டுறேன். கரெக்டு. அதான் மெயின்.
கரெக்டான மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரன் கொடுத்துங்க. ரைட்டில் இருங்க, லெஃப்ட்டில் வராதிங்க. ரைட்டில் போங்க, கொஞ்சம் ரைட்டில் இருங்க. இப்படி அடிங்க. ஆரன் இப்படி அடிங்க. அவ்வளோதான். கண்டினியூஸ் ஆரன் கொடுங்க. ஏன்னா நீங்கள் விட்டு விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மியூசிக் மாதிரி ஆகிடுது. ஏதோ மியூசிக் போடுறாரு போல இருக்குது பின்னாடி இருந்து அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர். ஸோ அங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது இங்கே தெரியுதா? லெஃப்ட்டில் ஒரு போர்டு வச்சுருக்காங்களா, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியே ஒரு போர்டு இருக்கா? அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், நியூட்ரலில் மாற்றணும். வெரி குட். போடுங்க நியூட்ரலில். இங்கேயே போட்டுங்க நியூட்ரலில். ஏன்னா இங்கே போட்டிங்கன்னா தான் ஸ்டெப் பிரேக் யூஸ் பண்ண முடியும். ரெடி, 1 2 3 அப்படியே தொட்டு விட்டுருணும் மெதுவாக. இந்த பம்பரம் ஃபைனலாக எப்படி சுற்றும் பார்த்துருக்கீங்களா? பம்பரம் ஓட்டியிருக்கீங்களா? செகண்ட் கியர் பம்பரம் விளையாடி இருப்பீங்களே, ஃபைனலாக எப்படி பம்பரம் சுற்றும்? ஸ்லோவாக சுற்றி தலையை ஆட்டி கீழே விடும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த 3 ஸ்டெப் அப் பிரேக்கில் வந்து லாஸ்ட்டில் அந்த 3 வரும்போது பண்ணோம், ஸ்லோவாக போய் உருண்டுனே போய் நிற்கணும். அதுக்கு பேர் தான் சேஃப்டி பிரேக் அப்ளை. புரியுதா உங்களுக்கு? சேஃப்டியாக பிரேக் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் பம்பரம் மாதிரி வந்து நீ நிப்பாட்டணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி காலியாக இருக்க மாதிரி பம்பரம் மாதிரி அழகாக ஓடிக்கிட்டே இருக்கணும். நிற்கும்போது மட்டும்தான் ஸ்லோவாக நிற்கணும். ஏசி கம்மி பண்ணவா? ரைட், ஓகே, சூப்பர். பி கூல் அண்ட் ஹாப்பி டிரைவ். என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க.